ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி ஏந்திரிக்கும் போதே போய் 8 ஆயிடுச்சு. அப்புறமா ஏஞ்சிட்டு பொறுமையாக ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு, சாட்டர்டே தான் பட் அவருக்கு ஆஃபீஸ் போகணும், ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. லன்ச் வந்து நம்ம பண்ண தேவையில்ல, அவங்க ஆஃபீஸ்லேயே இன்றைக்கி இது பண்ணிவிடுவாங்க, ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால பெருசாக லஞ்செலாம் ஒன்றும் இருக்காதுங்க. பிஸாலாம் வச்சுருப்பாங்க, அதை தான் சாப்பிட்ணும். அவர் பாவம் கேட்டாலும் வேணான்னுட்டார். அப்புறம் நாங்கள் எந்திரிச்சு ஸ்லோவாக நான் காஃபி கலந்து குடிச்சிட்டு ஆரியாவுக்கு, அதாவது என் பொண்ணுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு நானும் காஃபி கலந்து குடிச்சிட்டு அதை அப்படியே விளையாட வச்சுட்டு நடக்க வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நான் வேலையை செய்ய ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நாங்கள் தூர் தால் அப்புறம் மூங் தால் இதெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு இங்கே வந்துட்டு. அதனால் நாங்கள் ஆன்லைன் ஸ்டோரில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லிட்டில் இந்தியா அப்புறம் இந்தியா பஜார், இது ரெண்டில் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணும்போது இத்தனை நாளாக நாங்கள் லிட்டில் இந்தியாவில் தான் வாங்கிட்டு இருந்தோம். இந்த வாட்டி தான் தூர் தால் காலியாச்சு. ஸோ அதனால் லிட்டில் இந்தியாவில் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதனால சரி இந்தியா பஜாரில் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஹஸ்பண்ட் பார்த்தா அதில் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதில் அப்படியே டபுள் ரேட் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி இந்தியா பஜார்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். லிட்டில் இந்தியா கம்பேர் பண்ணும்போது அதில் காசு கம்மி தான், பட் மற்றதெல்லாம் ஒரே ரேட்டு தான். இந்த வாட்டி நாங்கள் பச்சை மிளகா வாங்கியிருந்தோம். இந்த ஊர் வந்ததுலேருந்து பச்சை மிளகா வாங்கவே இல்லைங்க. இங்கே வந்து பெப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. பச்சை மிளகா பெப்ரிக்கா அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. பட் அந்த பச்சை மிளகாயில் சுத்தமாக காரம் இருக்காது. நம்ம சாப்பிட்டு பார்த்தா நம்ம அப்படியே வெறும் வாயிலே கடிச்சு கூட சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஃபுட்டுலலாம் போடுறோம் அப்படின்னா சுத்தமாக அதோட ஸ்பைசஸ் இறங்கவே இறங்காது. இங்கே இருக்கவங்க மோஸ்ட்லி சுத்தமாக ஸ்பைஸே இல்லாமல் தான் சாப்பிட்றாங்க. அந்த சில்லியில் கூட சுத்தமாக ஸ்பைஸ் இருக்க மாட்டேங்குது. அது எப்படின்னு தாங்க புரியல எனக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்புறம் நாங்கள் பச்சை மிளகா வாங்கிட்டு பச்சை மிளகாயில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்கேன். இது முக்கியமாக பச்சை மிளகா, இது வெஜிடபிள்ஸ்லாம் இதெல்லாம் ஆர்டர் போட்டதுக்கு காரணமே, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க. எங்கள் ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டு மீன்ஸ் இப்போ தான் பழக்கம். இந்த ஊருக்கு வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்லேயே இருந்தாங்க. பட் ரொம்ப நாளாக நாங்கள் பேசவே இல்லை, சும்மா பார்த்துட்டே இருந்தோம். ஐக்கிய போயிருக்கும்போது அவங்களையும் பார்த்துட்டோம். அவங்களும் எங்களை பார்த்துட்டு ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ஹஸ்பண்ட் தான் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் அப்படி இப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படியே மெசேஜ் போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து வெஜிடேரியன் தான் போல். அதனால் அதில் ஏதாவது பண்ணணும். நான்வெஜ்ஜாக இருந்தால் என்ன, வெஜ்ஜாக இருந்தால் என்ன, ரெண்டுமே எனக்கு எதுவுமே செய்ய தெரியாதுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இட்லி சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் பச்சை மிளகா, வர மிளகா இது எல்லாமே ஆர்டர் பண்ணேன். இங்கே நம்ம வீட்டில் இது எல்லாமே இல்லாமல் தான் இப்போ